ஹாய் கைஸ், வெல்கம் டு BSS சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஸ்ட் ஆஃப் பெஸ்ட். ஆமாங்க, ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வச்சு பென்சில் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேங்க. ப்ராப்பராக வாஷ் பண்ணி, ஏன்னா அதில் ஜூஸ் ஸ்மெல் ஏதாவது வந்துன்னா ஆண்ட் அதை ஆக்கிரமிச்சிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பசங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த கரெக்டாக இந்த சர்க்கிள் ஷேப்பில் இந்த இடத்துல இருக்குல்ல, சில பேருக்கு இருக்காதுங்க. அது கரெக்டாக நீங்கள் அளவெடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் இருக்கிற வரைக்கும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. அளவெடுத்து பாருங்க, ஃபயர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன் ஃபயர் வச்சு எடுத்தேன்னா, நம்ம நார்மலாக கட் பண்ணால் இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. லாஸ்ட் டைம் நான் இது மாதிரி பண்ண வீட்டில் சும்மா அது கையில் குத்திக்கிச்சுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அது பிளாஸ்டிக் இது குத்தாமல் இருக்கும். இந்த பாட்டு வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் இதை வச்சு என்ன பண்ணலான்னு. இப்போ நம்ம இந்த பாட்டை வச்சு நம்ம பண்ணலாம். வாங்க, இந்த ஓடப்பட்ட ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ நான் கம் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதை இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க. கம்மு இவ்வளோதான் இருக்குது. 10 நினைக்கிறேங்க. தண்ணி ஆட் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணிடலாம். 5 ரூபாய் கம்மு இவ்வளோதாங்க இருந்தது. பாருங்கள், நல்லா இருக்குதுங்க. ஒயிட் கலரில் நல்லா இருக்கு. இதோட நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன் தண்ணி ஊற்றுறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்லா இப்போ இருக்கிற சின்ன பசங்க நிறைய நாலேஜ் இருக்காங்க இது ஏன் பண்ணுறோன்னு. ஆமாங்க, அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மேலே பெயிண்ட் அடிக்க முடியாத காரணத்துக்குனால நம்ம இந்த மாதிரி கம்மில் தண்ணி கலந்து பேப்பரை ஒட்டி பண்ண போகிறோங்க. கலந்தாச்சுங்க. பாருங்க, நல்லா தண்ணியாக அடிச்சு கம்முங்க. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், நியூஸ் பேப்பர் எடுத்துன்னு வந்துருக்கேன். இப்போ இது நம்ம செஞ்சு கட் பண்ண வாட்டர் பாட்டிலில் கம் தடவி ஒட்டிடலாம். இப்போ நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் பேப்பர் வச்சு ஒட்டினால கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அது அப்போ தான் பெயிண்ட் அடிக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்டர் பாட்டில் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கலாம். நான் இப்போ ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் நீங்கள் அடிச்சுக்கலாம். பாருங்கள், ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இதுக்கு நம்ம லீஃப் இல்லைனா க்ரீன் கலர் டார்க் க்ரீன் அடிச்சிடலாம். டார்க் க்ரீன் ஒரு லைட் க்ரீன். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் நான் பார்டர் அடிச்சிருக்கேங்க. இப்போ அந்த பிங்க் கலர் ஃப்ளவராக டிசைன் கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ளூ கலர் இது க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்கேன். இப்போ பிங்க் கலரில் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேங்க. இதுக்குள்ளே மேபி நான் ஜிகுனா அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம். கிளிட்டர் மேபி கொடுக்கலாம். வாங்க, கிளிட்டர் கொடுத்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கேமரா இதனால கொஞ்சம் லைட் கலர் தெரியுது, பட் நல்லா டார்க்காக தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே ஜிகுனா கொடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். சாரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.